ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான 4 பச்சடி ரெசிபீஸ், கலர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமே செஞ்சு முடிக்கக்கூடிய 4 பச்சடி ரெசிபீஸ். முதல்ல பூசணிக்காய் பச்சடி செய்யலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக சின்ன துண்டு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதோட மேல் பகுதி, அதுக்கப்புறமா கீழே இருக்கிற தோல், இது ரெண்டையுமே நம்ம சீவி எடுத்துடணும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது ஈஸியாக வேகும். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு பூசணிக்காயிலேயே நம்ம 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக பூசணிக்காய் பச்சடி செய்யலாம். இப்போ இதை வேக போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா பூசணிக்காய் சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதில் காரத்துக்காக 4 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அதுக்கப்புறமா முங்குற அளவு தண்ணி குறைவாக சேர்த்தா போதும். பூசணிக்காய் டக்குன்னு வெந்துடும். அதிகமான அளவு தண்ணி நாம் சேர்த்தோம் அப்படின்னா அதிக நேரம் நாம் கொதிக்க விட வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே பூசணிக்காய் நல்லா மசிஞ்சு மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே வற்றிடும். இப்போ தண்ணி வற்றியாச்சு. ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவு தண்ணி தான் இருக்கும். அடுத்ததாக நாம் இதில் தயிர் தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக மாவு மாதிரி உடச்சி விட வேண்டாம், லைட்டாக அதை மசிச்சு விட்டுக்கோங்க. இது மசித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நான் 1/2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவில் 2 கப் எடுக்கிறேன். 1/2 கப் அளவு தயிர். இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தயிர் மீடியமான புளிப்போடு இருக்கிற மாதிரியான தயிரை எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டிலேயே உர விட்டு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக புளிப்பு இருந்தது அப்படின்னா பச்சடி டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ அதை நான் நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. அடுத்ததாக இதை பூசணிக்காயில் சேர்த்துற வேண்டியது தான். இதுக்கு மசால் எதுவும் நாம் தயார் செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட் பூசணிக்காய், அதுக்கப்புறமா தயிர். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பூசணிக்காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது தயிரோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு, அதோட 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்தா போதும். இது அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அந்த புளிப்பு சுவை, அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காயோட சுவை எல்லாத்தையுமே தூக்கலாக காமிக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். தேவைன்னா மட்டும் சேர்த்தா போதும். அடுத்ததாக நாம் இதை தாளித்து கொட்டிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இது நல்லா பொரியணும். இந்த காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் பூசணிக்காய் பச்சடியில் சேர்த்துற வேண்டியது தான். அருமையான, ஈஸியான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூசணிக்காய் பச்சடி ஈஸியாக தயாராகிடுச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பீட்ரூட் பச்சடி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதோட தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வேக போட்டுடலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு வேக விட வேண்டியது தான். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம், ஏன்னா பீட்ரூட் ரொம்ப நல்லா வேகணும். அதனால் தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் வேகிறதுக்கு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வெந்தாச்சு. தண்ணி எல்லாமே வற்றி போயிருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இது ஆறினதுக்கப்புறமா நாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது வேக வச்ச பாத்திரத்துலேயே மறுபடியும் இதை நான் சேர்க்குறேன். இதுக்கப்புறமா நாம் ஒரு மசால் ரெடி பண்ணணும். தேங்காய் வச்சு ஒரு மசால் ரெடி பண்ணணும். இந்த பச்சடி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மசால் ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 3 சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நிறைய தண்ணி சேர்த்து அதிக நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டியிருக்கும். அப்போ அந்த தேங்காயோட டேஸ்ட் போயிடும். ஸோ குறைவான தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே பீட்ரூட் நல்லா வெந்து தான் இருக்குது. அடுத்ததாக தேங்காய் மட்டும் வேகணும். இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நான் வைக்கிறேன், அடுப்பில் வைக்கிறேன்.
கை எடுக்காமல் 1 இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகணும். பீட்ரூட் வந்து ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வற்றணும். 1 இல்லைன்னா 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். தயிர் வந்து 1/2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்துருக்கிற தயிரோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே பீட்ரூட் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். மறுபடியும் தயிருக்காக நம்ம உப்பு சேர்க்கணும். அடுத்ததாக ஃபைனல் டச்சாக தாளித்து கொட்ட வேண்டியது தான். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை பொரிஞ்சதும் பீட்ரூட் பச்சடியில் சேர்த்துற வேண்டியது தான். அருமையான, கலர்ஃபுல்லான, டேஸ்டியான, ஈஸியாக செய்யக்கூடிய பீட்ரூட் பச்சடி தயார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வெள்ளரிக்காயில் பாதி வெள்ளரிக்காய் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டுகளாக கட் பண்ணும்போது டக்குன்னு வெந்துடும். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக போட்டுடலாம். எவ்வளோ வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். அதிகமாக தண்ணி வேண்டாம். ஏன்னா வெள்ளரிக்காயிலேருந்து தண்ணி ஊறும். வெள்ளரிக்காய் ஃபுல்லாகவே தண்ணி தான். 95% அதில் நீர் சத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். வெள்ளரிக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும். 4 இல்லைன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ வெந்து தண்ணி எல்லாமே வற்றி போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு மசால் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 1/2 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது வந்து ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பூண்டு. நம்ம எவ்வளவு தேங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காயில் சேர்த்துடலாம். அரைக்கும்போது 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ வெள்ளரிக்காயில் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வற்றணும், கொஞ்சம் கெட்டியாகணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆற விட்டுடலாம். 1/2 கப் அளவு தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். நம்ம எப்போவுமே தயிர் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும். தயிர் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிளறணும் அப்படின்னா தயிர் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் போயிடும். ஸோ இப்போ மறுபடி கடைசியாக நாம் இதை தாளித்து கொட்ட வேண்டியது தான். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. வெள்ளரிக்காய் பச்சடி சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்ததாக பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். சின்ன சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதில் பாதி மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவே தாராளம் வரும். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். முங்குற அளவு கூட தண்ணி வேண்டாம். அதை விட கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா பைனாப்பிளில் இருந்தும் தண்ணி வந்து ஊறிட்டே இருக்கும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு வேக விட்டுலாம். 3-4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போது நான் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஒரு மஞ்சள் கலருக்காக தான் இந்த மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் வந்து கம்மியாக சேர்த்தா போதும். அந்த பைனாப்பிளோட இனிப்பு சுவை தூக்கலாக தெரியணும். அதனால தேங்காவை வந்து குறைவாக சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தண்ணியே சேர்க்காம அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து பைனாப்பிளில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ வந்து பைனாப்பிளை லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். மாவு மாதிரி ஆகக்கூடாது, லைட்டாக. இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைன்னா மட்டும் மசிச்சு விட்டால் போதும். இல்லைன்னா தனித்தனி துண்டுகளாக இருக்கும். ஸோ இப்போ 1/2 கப் அளவு தயிர் வந்து கடைஞ்சி எடுத்த தயிரை நான் இதில் சேர்க்குறேன். ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தயிரோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்குறேன். கடைசியாக 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், பட் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பச்சடி வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஏற்கனவே பைனாப்பிளில் இனிப்பு இருக்குது. ஸோ சூப்பரான பைனாப்பிள் பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.